குரு பெயர்ச்சி பலன்கள் மீனராசி அன்பர்களுக்கு பராபவ வருடம் வைகாசி மாதம் 12ஆம் தேதி 26/5/2026 உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இதுவரை மிதுனத்திலே சஞ்சாரம் செய்து வந்தார். இப்பொழுது 5ஆம் இடமான கடகத்திற்கு சென்று 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உச்சம் அடைய போகிறார். இது உங்கள் ராசிக்கு மிக 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 அற்புதமான தருணம் என்று சொல்லலாம். 5ஆம் இடம் என்பது பதவி ஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம், குழந்தை பாக்கியத்தினுடைய ஸ்தானம். அந்த இடத்திலே கோச்சார குரு உச்ச அடையும் பொழுது பதவி கிடைக்கும். பூர்வ புண்ணியத்தினுடைய சொத்துக்கள் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் மறையும். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் 5ஆம் இடத்திலிருந்து 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான விருச்சிகத்தை பார்க்கிறார். பாக்கியஸ்தானம், தந்தையினுடைய ஸ்தானம். தந்தை உடல் நலம் நல்லா இருக்கும், பாக்கியங்கள் பொருளாதாரம் மேம்படும். எந்த நினைக்கிறீர்களோ உச்ச பார்வையிலே, அதாவது பூமி சம்பந்தமான பிரச்சனைகளாகலும் பூமியால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். என்ன நினைக்கிறீர்களோ, என்ன செயல் செய்கிறீர்களோ அந்த செயல்களிலிருந்து தொழிலிருந்து உங்களுக்கு நல்ல பொருளாதாரத்தை பெறக்கூடிய நிலை உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமில்லாமல் குரு பகவான் 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கிறார். அது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம், லாபஸ்தானம். அப்போ தொழிலால் லாபம், பாக்கியம் இவைகளெல்லாம் உங்களுக்கு இந்த தருணத்திலே உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்று 9ஆம் பார்வையாக உங்கள் ராசியையே பார்க்கிறார். எப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு அற்புதமான ஒரு இது பாருங்க. உச்ச குரு உங்கள் ராசி உச்சம் பெற்று உங்களுடைய ராசியை 9ஆம் பார்வையாக பார்க்கின்ற பொழுது திருமண தடைகள் இருந்தாலும் திருமணம் நடந்துடும். வெளிநாடு பயணங்கள் செல்லலாம். வெளிநாட்டு வாழ்கின்ற நம்முடைய மீனராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ப்ரமோஷன், சம்பள உயர்வு போன்ற அத்தனையும் கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த தருணம் 12 வருஷத்துக்கு ஒரு தாக்கி உங்களுக்கு அருமையான அற்புதமான இந்த தருணத்தில் நீங்கள் இருக்க போகிறீர்கள். ஆகையினால் உங்களுக்கு பொருளாதாரம், குழந்தை பாக்கியம், அதாவது பூர்வத்தினுடைய சொத்து பிரச்சனையை நீங்க போகிறது, லாபம் கிடைக்க போகிறது, திருமணம் போன்றதெல்லாம் நடக்க போகிறது. தடைப்பட்ட திருமணங்கள் அத்துணையும் இந்த குரு உச்சத்திலே நிச்சயமாக நடக்கும் என்பது உறுதி. வணக்கம்.